ராஜலட்சுமி வந்து மகாவை தேடி போகிறாங்க. மகா வந்து வர சொல்கிறாங்க ராஜலட்சுமி. அதுக்கு மகா வந்து நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, இது வரைக்கும் உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கிறது இல்லை. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீ வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். நீ தாம்மா இதை கண்டுபிடிக்கணும். இந்த அத்தைக்காக வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க மகா. இவங்க புள்ள மேலே தப்பு இல்லை, நீங்கள் நம்புறீங்களான்றாங்க. இங்கே பாருமா, எது நிஜம் எது தப்பு எனக்கு எதுவுமே தெரியல, ஒன்றுமே புரியலம்மா, நடுக்காட்டில் விட்ட மாதிரியே இருக்குது. தயவு செய்து வந்து நீ தாம்மா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கணும். ஒருவேளை என் பையன் மேலே தப்பு இருந்ததுன்னா நீ இங்கே இருக்க வேணாம்மா, நீ வந்துடலாம். ஆனால் என் பையன் மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நீயும் வந்து சூர்யாவும் சேர்ந்து வாழணுமா, இது இந்த அத்தையோட ஆசை அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. உடனே அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, ப்ளீஸ்மா வருவேல்ல அப்படின்னு, சரிங்க அத்தை நான் வரேன்னு சொல்லிட்டு மகா ஒத்துக்கிறாங்க. அடுத்து இங்கே மகா வராங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மகா எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் மகா தான் எல்லாமே இங்கே பார்த்துப்பா, அவள் தான் வந்து இந்த சூர்யாவுக்கு அப்புறம் எப்படி போஸ்ட்டில் உட்கார வைக்க போகிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இது தாத்தா பாட்டியோட முடிவுன்றாங்க. தாத்தா பாட்டி ஆமான்றாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாம் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இதெல்லாம் எப்படி முடியும், இதெல்லாம் அவளுக்கு என்ன தெரியும், எப்படி போஸ்ட்டை பற்றி நான் அவளுக்கு எல்லாமே தெரியும், அவளுக்கு நிறைய திறமை இருக்குது, அதனால் அவள் தான் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ராஜலட்சுமி. இதை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து அனாமிகாவும், அதுக்கப்புறம் காயத்ரி, அதுக்கப்புறம் சித்ரா எல்லாருமே. உடனே வந்து ஐஸ்வர்யா ஓடி வந்து மகாவை கட்டிக்கிறாங்க. மகா வந்துட்டியா மகா, எனக்கு இது போதும் மகா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா வந்து மகா கிட்டே பேச வராரு. அப்போ வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. மகா ப்ளீஸ் மகா, தயவு செய்து ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச மகான்றாங்க. என்ன பேச சொல்கிறீங்க, நீ திரும்பி வந்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உண்மையிலே நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன், தேங்க்ஸ் மகா நீ திரும்பி வந்ததுக்கு அப்படின்னோடனே, நான் திரும்பி வந்து நான் யார் சொன்னேன் அப்படின்றாங்க. என்ன மகா இப்படி பேசுகிற, வேறு திரும்பி வந்ததுக்கு காரணம் இருக்குது, ஆனால் திரும்பி இங்கேயே நினச்சிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்காதீங்க, ஏன்னா நீங்கள் செஞ்ச தப்பு அப்படி. இந்த விஷயத்தில் அத்தை வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் திரும்பி வந்தது அத்தைக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவுமே கிடையாது. அவங்க குழப்பம் அடைகிறாங்க. இதில் உண்மை என்னன்னு தெளிவாக அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறதே அவங்களால நம்ப முடியல, நடக்கிற விஷயத்தையும் நம்ப முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அவங்களுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன். இந்த விஷயம் வந்து நான் கண்டுபிடிச்ச உடனே இங்கேருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு வந்து எனக்கு நிரூபணம் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருப்பேன். அப்படி தெரியலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு அடுத்த நிமிஷமே நான் போயிடுவேன். ஆனால் உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவ உண்மையை கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நான் சொல்லிட்டேனே மகா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொன்னதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் நம்புவோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, என்ன விஷயம், எல்லாமே வந்து நான் தேடி கண்டுபிடிப்பேன். அது மட்டும் கிடையாது, அழகியோட அம்மாவை இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை, ஆனால் அழகியோட அம்மா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கும் அழகியோட அம்மாவுக்கும் எப்படி வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். இந்த மகா கண்டிப்பாக கண்டுபிடிப்பா, அது உங்களுக்காக கிடையாது, எனக்காக கிடையாது, அத்தைக்காக நான் கண்டுபிடிப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. ஒன்றுமே புள்ள சூர்யாவுக்கு. என்ன மகா இப்படி சொல்கிறா, ஒரு வேளை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இங்கே அழகி வந்து ஓடி வந்து மகாவை கட்டிக்கிறாங்க. குழந்தைகிட்ட வந்து மகாவால் எந்த வந்து வெறுப்பையும் காட்ட முடியல. அதனால் அழகி அப்படி சொன்னோன்னே, மகா நீ எங்கே போயிட்ட மகா, நீ இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா, ஏமா என்னை விட்டுட்டு போனேன், என்ன உனக்கு பிடிக்கலையா, அதுதான் விட்டுட்டு போனியா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லைடா செல்லம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்போ ஏன் விட்டுட்டு போனேன், நான் சும்மா தானே விட்டுட்டு போனேன், நான் என் பாட்டியை பார்க்க போயிருந்தேன், போயிட்டு இப்போ வந்துட்டேன்ல அப்படின்னு, இதுக்கப்புறம் போக மாட்டேன்ல, போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல, குழந்தைக்கு அப்படியே கட்டிக்கிறா. உன்னை தான் மகா ரொம்ப கேட்டுட்டு இருந்தா, இவ எப்போவுமே ஓன் ஞாபகமாகவே இருந்தா, இவளுக்கு ரொம்ப கில்ட்டினஸ் வேறு வந்துடுச்சு, எங்கே தன்னால் தான் மகா போயிட்டாலும் சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தா அப்படின்னோடனே, குழந்தைக்கு என்னக்கா தெரியும், அவளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, நம்ம குழந்தை மேலே எந்த கோவத்தை காட்ட முடியும், பெரியவங்க செஞ்ச தப்புக்கு குழந்தை என்ன பண்ணுவா, நான் கூட யோசிச்ச மகா நீ இவகிட்ட வெறுப்பை காட்டுவேன்னு, ஆனால் உன் மனசு யாருக்குமே வராது மகா, குழந்தைகிட்ட எவ்வளோ பாசத்தை நீ காட்டுற, உண்மையிலே நீ கிரேட் மகா அப்படின்னோடனே, இப்படி தான் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே வந்து நல்லது நடக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் மகா அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப தான் ஆடிட்டு இருந்தாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்கணும் மகா, நீ உண்மையை கண்டுபிடி, உனக்கு துணையா இந்த அக்கா எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னோடனே, உடனே ஐஸ்வர்யா அப்படியே கட்டிக்கிறாங்க மகா. சரி சூர்யா வந்து உங்ககிட்ட பேசினாரானோடனே, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ என்ன வேணாலும் பேசிக்கோக்கா, ஆனால் சூர்யாவை மட்டும் பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காலத்தில் சூர்யா பற்றி பேசினா எப்படி வந்து சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க.